என்னோட பேர் உதயகுமார். இந்த கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த சம்மர் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரியான உணவு பிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு பர்டிகுலரான ஒரு ஷோ வந்து கிடையாது ஆக்சுவலாக. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து முதன்முறையாக நிறைய ஃபுட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ஒரு 300க்கும் மேற்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு நார்த் இந்தியன் ஃபுட்ஸு, சைனீஸு, தந்தூரி, அதுக்கப்புறம் வந்து கிராமிய ஃபுட்ஸு, அப்புறம் வந்து பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 வகையான உணவுகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. இந்த வெக்கேஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபேமிலிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் வந்து இங்கே வந்து மார்னிங்லேருந்து வந்து மார்னிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. நாவிற்கு சுவையளிக்கக்கூடிய ஒரு விருந்தாகவும் இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிற இந்த சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப இனிமையாகவும் அமைஞ்சிருக்கு. அதோட வந்து பெரியவங்க மட்டும்தான் வந்து சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது. குழந்தைகள் அவங்களுக்கு வேண்டிய நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய, ஒரு கேம் ஷோ, அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஷோ, அப்புறம் வந்து அவங்களோட டான்ஸு, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மெரினா பீச்சு, மற்ற ஒரு சில விஷயங்கள், எலியட்ஸ் பீச், இதை தவிர்த்து ஒரு அருமையான ஒரு 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 15,000-20,000 பேர் வந்து போயிருக்காங்க. இந்த கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாட்கள் நடந்திருக்கு. இன்னையோட லாஸ்ட் டே. ஐ திங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சென்னை நகர மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, நல்லா பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து அதுவும் முக்கியமாக உணவு பிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இங்கே வந்து நிறைய அவங்க சாப்பிட்டுட்டு விதவிதமாக ருசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். திண்டுக்கல் நாட்டாம பிரியாணியை பற்றி விளம்பரப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் பிள்ளைங்களோட வர்றாங்க. லீவு நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுது போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. மக்கள் வந்துட்டு இறுக்கமாக இருந்து வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல், பிள்ளைகளை எங்கேயும் ஒரு சுதந்திரமாக கொண்டு போக முடியாமல், சிரிக்காமல் மனிதனுடைய ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாரையும் கூடுவோம். பிள்ளைகளையும் கூட நிறைய பேர் ஸ்டேஜில் ஆடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து ஆடினேன். நாங்கள் வந்து டேனிஷ் டிலைட்ஸ்ன்ற நேமில் என்னோட சிஸ்டர் ஜெயசுதா பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எல்லாமே பியூராக வீட்டில் பண்ணுறது தான். ஹை குவாலிட்டியாக இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. எக்லெஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 6 days இருக்குது. நாங்கள் எதுவுமே கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. இது வந்து எக்லெஸ் ப்ரௌனி தான். வென் யூ ஹேவ் இட் வித் ஐஸ்கிரீம், ஈட் தி ப்ரௌனி, இட் வில் பி வெரி குட். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்ற கம்பெனிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்க. இது நார்மல் நம்ம எப்பயுமே எல்லாரும் பார்க்குற மாதிரி சாப்பிட்ற இளநீர் தான் இதுவும். இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நார்மல் இளநீர் வந்து உங்களுக்கு வந்து தோல் சீவி, நார்மலாக 2 கிலோ இருக்க இளநீரை வந்து நாங்கள் வந்து தோல் சீவி 1 கிலோ வந்து ஜஸ்ட் விச் இஸ் மேக் இட் அண்ட் ஈஸி டு ஓப்பன். இதை வந்து ஓப்பன் பண்ணுறது ஈஸின்ற மாதிரி யூ கேன் ரெஃப்ரிஜரேட். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 30 to 60 days வரைக்கும் யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் ரெஃப்ரிஜரேஷனில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் நார்மலி. ஸோ அதனால் இது எல்லாருமே குடிக்கிறதுக்கு வந்து யூ கேன் ரெக்கமெண்ட். எங்கள் ஸ்பெஷல் என்னென்னா சீரக சம்பா அரிசி. அது வந்து சுத்தமான நெய்யில் ஊத்துக்குழியிலேருந்து ஹேண்ட்மேடில் பண்ணி வர்றது. எல்லா மசாலாக்களும் கையில் அரைச்சி பண்ணுற மசாலாக்கள். காரம் இருக்காது. பச்சை மிளகா கூட சின்ன பச்சை மிளகா, நாட்டு மிளகா தான் யூஸ் பண்ணுறோம். அது இங்கே கிடைக்காம ஊர்லேருந்து தான் வர வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது, சிக்கன் சுக்கா, மட்டன் முட்டைக்கறி, ஈரல், சோரொட்டி, மூளை, இந்த மாதிரி சவுத்தில் கிடைக்கிற எல்லா ஐட்டங்களும் அதே ஃப்ளேவரோட அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடபழனி ராம் தேட்டர் பக்கத்தில் நம்ம இருக்குது. வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் டைம் கிடச்சிது. இன்றைக்கி வந்து ஐம் லக்கி, வெரி லக்கி. சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலி ஃபுட் ஃபெஸ்டிவல் இந்த பேப்பரில் பார்த்தேன். பட் ஐ வாண்ட் டு கம் வித் மை ஹஸ்பண்ட். ஸோ ஐ கால்ட் ஹிம். ஷூட் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் போகலான்னு. ஸோ he got time today. So we came here, we enjoyed the food lot. And door decor exhibition was so good. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. Shows was good. People around is very good. Atmosphere is good. திரும்ப second time I can come along. I'm feeling. Thank you so much. நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா சாப்பாடுலாம் நிறையா இருக்குது. முக்கியமாக இந்த திணை வகைகள், அந்த நேச்சுரல் ஃபுட்டு பற்றி கூட பேசினாங்க. நல்லா தான் இருக்குது. வெரி நைஸ் டு பி ஹியர். லிட்டில் டிஃப்ரெண்ட். நைஸ் டு see our culture, South Indian culture.
வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். சம்மர் ஃபுட் கோர்ட் நல்லா இருக்கு, என்ஜாயபிள். கேன் கம் வித் யுவர் ஃபேமிலி. நிறைய வெரைட்டிஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா வெரைட்டிஸு. மற்றபடி இட்ஸ் அ குட் டைம் டு ஸ்பெண்ட். மற்றபடி இட்ஸ்